வெல்கம் டு லாஹா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் பாப்பாவுக்கு வேக்சின் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறதுக்காக. அதுதான் இது பாருங்கள், நம்ம காந்தி தாத்தா. இந்த ஹாஸ்பிட்டல் பேர் ஃபஸ்ட்டு காந்தி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு மெட்டர்னிட்டி அண்ட் சைல்ட் கேர் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ரொம்ப இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கேன் நான். ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் அதோடு இப்போ வரேன் நான். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த போர்டு என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை காப்போம். ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அந்த போர்டு எனக்கு. பாருங்கள் எவ்வளோ ஹைஜீனாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு இந்த ஹாஸ்பிட்டல். எவ்வளோ சேர்ஸு, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க. என் குட்டி எல்லாம் தூக்கிக்கினாங்க. எவ்வளோ கொஞ்சினாங்க தெரியுமா? அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு, நிஜமாக சொல்கிறேன். எங்கேயோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் போனது இன்றைக்கி. அங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக, எவ்வளோ ஹைஜீனாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு இந்த ஹாஸ்பிட்டல். அங்கே பாருங்கள், இப்போது ஃபஸ்ட் மாதிரி இல்லாமல் இப்போது அந்த கார்டு எதுவுமே வச்சுட்டு இருக்காங்க. லிஃப்ட் இருக்குது. அப்புறமா டாக்டர்ஸ் என்ட்ரி போடுற அந்த என்ட்ரி மிஷின் வச்சுருக்காங்க. எப்போ டாக்டர்ஸ் இன் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு. எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க பாருங்கள். ஃபார்மசி தனியாக இருக்குது. அது இல்லாமல் அவங்க ஒரு விஷயமும் அழகாக டீப்பாக சார்ட்டு, பேனர்னு அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், என்னென்ன வேக்சின் எப்பப்போ போடணும், அந்த வேக்சின் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக பேனர் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை பார்த்தாலே போதும் நமக்கு எப்பப்போ என்னென்ன வேக்சின் போடணும் குழந்தைங்களுக்கு. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க. நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாரு. நான் அவ்வளோ வாட்டி கேட்டையுமே அவ்வளோ பொறுமையாக, இந்த ஊசி இப்போ போடணும், இதுக்கு அடுத்த டோஸ் கரெக்டாக இப்போ போடணும், MR1 MMR2 சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எதுக்காக அந்த வேக்சின் போடுறது எல்லாமே சூப்பராக சொன்னாங்க டாக்டர்ஸ். நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் போயிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் கூட பேசியிருப்பேன். என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம், பாப்பாவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னேன். அவங்க பாப்பாவுக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம், என்னென்ன டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது, இவளோட ஹெல்த் எப்படி இருக்குது, வெயிட் எப்படி இருக்குது, இன்னும் ப்ரெக்னன்சி லேடிஸ் எல்லாம் எவ்வளோ வேக்சின் போடுறோமோ அவ்வளோ காசு கவர்மெண்ட்லேருந்து வருது போல். எனக்கு இதை பற்றின சுத்தமாக ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. நிஜமாக எனக்கு நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன். ஏன்னா என் குழந்தைய கவர்மெண்ட்டில் போகாமல் நிஜமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஹைஜீன் மெயின்டைன், க்ளீன் மெயின்டைன், அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனாக இருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாம். எனக்கு ரொம்ப 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 இம்ப்ரெஸ் ஆனது அந்த சார்ட் ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் அதை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நான் காசு கொடுத்து நான் போயிட்டு செக்ஷன் எடுத்து கற்றுக்கின எக்ஸசைசஸ். ஆனால் இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக ட்ரா பண்ணி அவ்வளோ நீட்டாக புரிகிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். பிஃபோர் டெலிவரி அண்ட் ஆஃப்டர் டெலிவரி எக்ஸசைசஸ் எல்லாம் ட்ராயிங் பண்ணி அவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும், என்னென்ன பெனிஃபிட்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஒன்றுமே மைன்யூட்டாக பிக்சர் ஒட்டி ட்ராயிங் பண்ணி அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஹாஸ்பிட்டலில். நிஜமாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை போகும்போது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போவீங்க அப்படின்னா ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்போ புரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.